அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி லட்டு. அதுக்கு நான் முதல்ல ஒரு 3 படி அளவுக்கு சர்க்கரை அளந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் கிலோவில் எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா 3 கிலோ சர்க்கரை எடுத்துக்கோங்க. மாவு நான் ஒரு 1.5 கிலோ எடுக்க போகிறேன். இப்போ சர்க்கரை அளந்து எடுத்தாச்சு. இதில் சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம். சர்க்கரை அடுப்பில் வச்சதும் கலந்து கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ண இஷ்டம் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இனி பாகு நாம் இடையில கலந்து கொடுத்து கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு, தண்ணியில் கொதிக்கவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது பாகு வர்றதுக்கு நடுவுலையே நாம் மாவு கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதில் 1.5 கிலோ அளவுக்கு மாவை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தண்ணியில் மாவை போடும்போது கட்டி தட்டுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் மாவு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக சோடா உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அடுத்தது இன்னொரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு எல்லோ ஃபுட் கலர் மாவை நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு பாகோட பதம் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் பதம். விடும்போது இந்த மாதிரி ஸ்லோவாக விழுக ஆரம்பிச்சிச்சுன்னா பதம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாகுக்குள்ளே ஒரு 2 கரண்டி அளவுக்கு நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்து மூடி வச்சிடலாம். முந்திரி திராட்சை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததான் நாம் பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். கரைச்சி வச்சுருந்த மாவை ஆயில் வச்சு ஹீட் ஆனதும் பூந்திகளை தட்டில் வச்சு பரப்பி விட்டோன்னா இந்த மாதிரி விழுகும். இதை நாம் மொறுன்னு வர்றதுக்கு விட தேவையில்லை. போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். மாவு மட்டும் வெந்தால் போதும், மொறுன்னு வர தேவையில்லை. அதேமாரி எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதை நம்ம எடுத்து வச்சுருந்த பாகில் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒவ்வொரு தடவை போடும்போதும் பாகில் போட்டதுக்கு அப்புறமா பூந்திகளை நம்ம பாகில் கலந்து கொடுக்கணும். அப்போ தான் எல்லா பூந்தியுமே பாகை உறிஞ்சிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்ததான் நாம் தட்டி கொடுத்துக்கலாம். பூந்திகளை தட்டி கொடுக்கும்போது தான் நம்ம உருண்டை பிடிக்கிறப்போ ஈஸியாக வரும். அதனால பருவமத்து வச்சு நம்ம தட்டி கொடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்ஷாக தட்டணும்னு அவசியம் இல்லை. சூடாக இருக்கிறதுனால நம்ம லைட்டாக தட்டும் போதே நல்லா மசிஞ்சு வந்துடும். அதை நல்லா கலந்து கொடுத்துட்டு முந்திரி திராட்சை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாத்திரம் வச்சு ஹீட் ஆனதும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு முந்திரியும் திராட்சையும் போட்டு பொரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க பூந்திக்குள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி திராட்சையும் முந்திரியும் எடுத்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு 2மே எடுத்திருக்கேன். கூடவே ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தோன்னா லட்டு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.